வணக்கம். நாம் இன்று 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றான மல்லிகார்ஜுனர் ஆலயத்தின் வரலாறு பற்றிய மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். இக்கோவில் ஆந்திர பிரதேசம் நந்தியால் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீசைலம் நல்லமலை குன்றில் அமைந்துள்ளது. 1000 வருடங்கள் பழமையான கோவில் இது. இத்தலத்தின் பழமையான பெயர் திருப்பருப்பதம். ஷிலாதர் என்ற மகரிஷி குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அவர் தவத்தின் பலனால் அவர் நந்தி பர்வதன் என்று 2 ஆண் குழந்தைகளை பெற்றார். குழந்தைகளை காண சனகாதி முனிவர்கள் வந்தனர். அவர்கள் நந்தி தேவரின் ஆயுட்காலம் இப்புவியில் மிக குறைவு என சிலாதரிடம் கூறி சென்றனர். அதனை கேட்டு மனமுடைந்து போனார் சிலாதர். தனது தந்தையின் வருத்தத்தை கண்ட நந்திதேவர், தந்தையே வருந்தாதீர்கள், நான் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து அவரிடம் சாகாவரம் பெறுவேன் என்றார். நந்தியின் தவத்தினை கண்டு மகிழ்ச்சியுற்ற சிவனும் அவரை தன் வாகனமாக்கியதுடன் அவரது அனுமதிக்கு பிறகே தன்னை எவராலும் காண இயலும் என்ற வரத்தையும் கொடுத்தார் சிவபெருமான். நந்தி தவம் புரிந்த இடம் ஆதலால் அவ்விடத்திற்கு நந்தியால் என்று பெயர். நந்தி தேவரின் தம்பியான பர்வதனும் தந்தை மற்றும் தமையனை பின்பற்றி சிவனை நோக்கி தவம் புரிந்தார். தன்முன் தோன்றிய சிவபெருமானிடம் தங்கள் பாதம் எப்பொழுதும் என் மீது இருக்க வேண்டும் என்ற வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். உடனடியாக சிவபெருமானும் அவரை ஒரு மலையாக்கி அதற்கு ஸ்ரீ பர்வதம் என பெயரிட்டு தான் சிவலிங்கமாக அம்மலையின் மீது அமர்ந்து கொண்டார். ஸ்ரீ பர்வதமே நாளடைவில் ஸ்ரீசைலம் என மருவியது. இங்கு சைலம் என்றால் மலை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.